கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Amen. Praise the Lord. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, உம்மை இந்த வேளையிலே ஆராதித்து மகிழ்கிறோம். எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இரக்கங்களில் ஐஸ்வர்யமிக்கவர் அப்பா. Hallelujah. Praise the Lord Jesus. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை இந்த வேளையிலே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வசனங்களை தியானிக்கவும் உடைய சமூகத்திலே ஒரு மனதோடு நாங்கள் கூடி வரவும் தேவன் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். Praise the Lord. நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே புகழ்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இந்த பாடலின் சில வரிகளை கூட நம்ம பாடிட்டு நம்ம வேதவசனத்துக்கு நேராக போகலாம். நான் அதனுடைய வரிகளை எடுத்துக்கொள்கிறேன். Praise the Lord. Hallelujah. Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். பாடல் வரிகளை சாட்ல போட்டிருக்கேன். பார்த்து நம்ம பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்வான், நான் எதை எதிர்பார்த்து இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்வான். நம்முடைய வெற்றி உலகத்துல நமக்கு சக்சஸ் உண்டுதான். பல காரியங்களில, வேலையில, குடும்பத்துல எல்லாவற்றிலும் கர்த்தர் வெற்றி தருகிறவர். ஆனா நம்முடைய பெரிய வெற்றி எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவையே நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அவரை நாம் ஒரு வெற்றியாக பெற்றுக்கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.
என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா! வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா! வெற்றி மாத்திரம் பாருங்க, இட் இஸ் ஆல்வேஸ் டிக்ளேர்ட். ஹல்லேலூயா! எலெக்ஷனே வந்திருக்காது. எலெக்ஷன் வர்றதுக்கே எத்தனையோ மாதங்கள் இருக்கும். ஆனா இப்பதான் அரசியல் கட்சிகளும் தொடங்கியிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருவாங்க? வெற்றின்றுவாங்க. ஹல்லேலூயா! ஏன்னா வெற்றின்றது இட் இஸ் ஆல்வேஸ் டிக்ளேர்ட். யுத்தத்துக்கு போறாங்க. போவதற்கு முன்பாகவே வெற்றி தான்றுவான். வெற்றி திலகம் விட்டு செல்வார்கள். வெற்றி என்கிறதை என்னைக்குமே என்ன செய்யணும்? டிக்ளேர் பண்ணணும். வசனம் சொல்லுகிறது we are victorious in Christ. We are triumphant in Christ. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிறோம் என்றுதான், வெற்றி சிறக்கிற ஒரு கூட்டமாகத்தான் வேதம் நம்மை பார்க்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிறோம் என்றால் we will have to declare victory. Amen. Hallelujah. Over the powers of darkness. அந்தகார வல்லமைகள் மேல், நமக்கு எதிர்த்து வருகிற போராட்டங்களின் மேல் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். triumphant position. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். ஜீசஸ், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மள்ட்ட யாராவது உனக்கு போராட்டம் வாழ்க்கையில உண்டா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உண்டு அப்படின்னும். ஹல்லேலூயா. எவ்வளவு விதமான போராட்டங்கள் உண்டு. சிலருக்கு அதிகமாய், சிலருக்கு குறைவாய், சிலருக்கு வித்தியாசமாய் எல்லாம் உண்டு. எல்லா விசுவாசிகளுக்கும் விசேஷமா ஏதோ ஒரு விதத்துல ஒரு விசுவாச போராட்டம் இருக்கு. கர்த்தருக்குள்ள நம்ம இந்த ஒரு காரியத்தை விசுவாசிப்போம். அதற்கு எதிரான சில காரியங்கள் தோன்றும், பிறகு மறையும், ஜெயம் உண்டாகும், கர்த்தர் வெற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய ஒரு பேட்டர்ன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பேட்டர்ன்ல இல்லன்னு நினைச்சா, இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நீ வெற்றி சிறந்தவன், வெற்றி சிறக்கிறவள் என்று உனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தால், நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தால், கர்த்தர் நம்மள அந்த ஒரு பேட்டர்ன்ல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இது என்ன பேட்டர்ன் தெரியுமா? இட்ஸ் த பேட்டர்ன் ஆஃப் விக்டரிஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். ஆமென். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. சில பேருக்கு பாருங்க, தோல்வி மனப்பான்மை இருக்கும். நமக்கும் பல வேளைகளில அது வந்து போகும்.
அது போல நமக்கு ஒரு மனப்பான்மை இருக்கணும். அதுதான் வெற்றி மனப்பான்மை. அல்லேலூயா. எப்படி போராட்டம் உண்டானா உண்டுன்னு சொன்னோமோ, அது போல வெற்றி உண்டானா அதுவும் என்ன சொல்லணும்? வெற்றி உண்டு. ஆமென். ஹalleluya. தோல்வி மனப்பான்மை எப்படி ஒரு மனுஷனை பிடிச்சுக்கிட்டா விடாது. ஹalleluya. அந்த மனப்பான்மை எப்படி இருக்கும்? ஒரு தோல்வி மனப்பான்மை. அ எப்ப பார்த்தாலும் நம்ம தோத்துட்டோம். சிலர்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிடுவாங்க. வாழ்க்கையிலே தோத்துட்டோன்றுவாங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையிலே தோத்துட்டோம்னு கர்த்தர் தான் சொல்லணுமே தவிர, நமக்கு அதை சொல்லக்கூட உரிமை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. குளோரி டு காட். சிலர் குடும்பத்துல தோத்துட்டோம்னு நினைச்சிட்டு இருப்போம். சில தனிப்பட்ட ஜீவியத்துல தோத்துட்டோம். நம்ம என்ன செஞ்சுட்டோம்? சரியா இந்த ரேஸ்ல ஓடல. தனிப்பட்ட ஒரு ஜீவியம் கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அதுல எங்கேயோ நம்ம சொதப்பிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், மீறிட்டோம், விட்டுட்டோம் அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் தோல்வி மனப்பான்மை. அல்லேலூயா. நமக்கு தெரியணும், கர்த்தருக்குள்ளே நாம் வெற்றி சிறந்தவர்கள் தான். அல்லேலூயா. பிசாசை, சத்துருவை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஆணிகள் அடித்து அறையப்பட்ட போது வசனம் சொல்லுகிறது, அவர் வெளியரங்க கோலமாக்கி யார? பிசாச சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆமென். ஹalleluya. ஒரு வெற்றி, அதனுடைய வெற்றியை நோக்கி போகிறவர்கள் உலகத்துல உண்டு. ஆனால் நம்ம எங்க இருந்தா புறப்பட்டு இருக்கோம்? அங்க இருந்தா கல்வாரியில இருந்தா புறப்பட்டு இருக்கோமே. ஹalleluya. நம்ம புறப்பட்ட இடமே எங்க இருந்து தான் தெரியுமா? வெற்றியில இருந்து தான். ஹalleluya. எப்படியும் நம்ம போகிற பாதை அதை அந்த வெற்றியின் பாதைகளாகத்தான் அது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அந்த மனப்பான்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியணும், விசுவாச ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். கண்களால பார்ப்பது தான் விசுவாசம் கிடையாது. கண் காணப்படாதவைகள் தான் விசுவாசம். அல்லேலூயா. காணப்படாதவைகளுடைய உறுதி, நம்புகிறவைகளுடைய நிச்சயம் தான் விசுவாசம். ஆமென். ஹalleluya. காணப்படாதவைகளை குறித்ததான ஒரு நிச்சயம், ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதான் விசுவாசம். இப்ப விசுவாசத்தினுடைய பார்வையில தான் வெற்றி உண்டு. அதனாலதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் என்று வேதம் நமக்கு, பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டமாய் கற்பிக்கிறது. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிறோம் முடிவு பண்ணிட்டோம். எப்படிங்க ஜெயிக்கிறது? விசுவாசம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். ஆமென். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். அல்லேலூயா. நினைப்போம், இது எனக்கு பரம்பரை பரம்பரையா முன்னோர்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு தோல்வி வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய முன்னோர்களும் இப்படிதான் தோற்று போனார்கள். அது அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷனா வருதுன்னு சொல்றவங்களும் உண்டு. சிலர் இல்ல, இதுவரைக்கும் நல்லா தான் வந்துச்சு. என்னுடைய காலத்துல தான் நான் தான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் தோற்று போய் கொண்டிருக்கிறேன் என்று நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு தெரியணும், தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்களையும் கூட இயேசு நீக்கிவிட்டார். நம்ம எங்கேயோ மீறுதல் செய்துட்டோம். உண்மைதான். மனம் வருந்துகிறோம். புத்தியீனத்துக்காய் நம்ம என்ன செய்றோம்? கர்த்தருக்கு முன்பாக மண்டியிடுகிறோம். கர்த்தரிடத்துல மன்னியுங்கள் என்று கேட்கிறோம். பாவங்களை இயேசு போக்கிவிட்டார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். எல்லாரும் சொல்லுவோம். இயேசுவின் தழும்புகளால். ஆமென். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இப்ப கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல போறோம். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? டிக்ளேர் பண்ணிட்டோம் வெற்றிய. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செஞ்சுட்டோம்? பிரகடனப்படுத்திட்டோம், அறிவித்து விட்டோம், வெளிப்படுத்தி விட்டோம்.
அறிக்கை செய்து விட்டோம். இப்ப இன்னொருத்தனுக்கு யாரையாவது நினைச்சு, அல்லேலூயா, நம்ம ஒரு சகோதரனையோ சகோதரியோ பிள்ளையோ அம்மாவையோ தகப்பனை யாரையாவது நினைச்சு இந்த வரிகளை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாருங்க, நம்ம ஒருவரை ஒருவர் பலப்படுத்தினோம் என்றால், அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தினோம் என்றால் நமக்கும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. வெற்றி என்பது ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், தாவீது. அது இஸ்ரவேலுக்கே அந்த வெற்றி அது பரிமாறப்பட்டது. அல்லேலூயா. இட் வாஸ் ஷேர்ட் டு தி என்டையர் நேஷன் ஆஃப் இஸ்ரேல். கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிருது அப்படின்னா விளையாண்ட 11 பேர் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அது போலதான் கிறிஸ்து இயேசு ராஜா, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். க்ளோரி. கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைத்தார். ஆமென். கண்ணீரெல்லாம் துடைத்தார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. நல்ல கர்த்தருக்குள்ளே வெற்றி சிறக்கிறோம் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இந்த வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொண்ட ஜனமாக இந்த வேளையில தேவனை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். Praise the Lord. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Love you, Holy Spirit. Glory to God. Amen. 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 Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து வருவோம். Praise the Lord. Oh, thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. இந்த வசனம் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு விசேஷமான ஒரு வசனம். நான் ரட்சிப்பின் அனுபவத்துல வருவதற்கு ஒரு மிகவும் எனக்கு ஒரு என்னை ஈர்த்து கவர்ந்து கொண்டதான ஒரு வசனம். அல்லேலூயா. நிறைய நாட்களுக்கு முன்பாக தேவ மனுஷர் மூலமாய் எனக்கு இந்த வசனம் அறிவிக்கப்பட்ட போது அந்த சமயம், அந்த கால நேரம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அல்லேலூயா. அது மிகவும் அருமையாய் என்னோடு வசனிக்கப்பட்டதான விசேஷமான ஒரு வார்த்தையாக நான் அதை பார்ப்பேன் போதும். அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. எழுத்தின் பிரகாரமாக அதுல ஒரு கவர்ந்து கொள்ளுகிற தன்மை இருக்கிறது. வெறும் எழுத்தின் பிரகாரமாகவே அது எழுதப்பட்ட விதம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளத்தக்கதான தன்மை உள்ள ஒரு வார்த்தை அது. அல்லேலூயா. வார்த்தையை வாசிக்கிற போதே அல்லது அதை நாம் கேட்கிற போதே நம்ம இருதயத்தை அது மிகவும் கவர்ந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்லேலூயா. பாருங்க, சிலரெல்லாம் கவிதைகள் எழுதுவாங்க, வர்ணனைகள் உள்ள எழுத்துக்களோடு பேசுவாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. பட் அந்த மாதிரி எல்லாம் உண்டு உலகத்துல. மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும். ஆனால் நித்திய காலத்திற்கும் கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவ வார்த்தையாக இந்த வார்த்தை எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது நான் மிகவும் பிரமித்தேன் என்று சொல்லலாம், இல்லைன்னா இழுக்கப்பட்டேன் என்று சொல்லலாம். அல்லேலூயா.
கிறிஸ்துவின் அன்பு இதிலே அதிகமாய் அது வெளிப்பட்டது. அப்போது அதனுடைய அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. சொன்னபோது அதனுடைய அர்த்தங்களோ அதனுடைய காரியங்களோ பாருங்க, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம், ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், ஒரு விஷயத்துல தேறினவர்களாக ஆகலாம். அல்லேலூயா. இதுதான் 3 நிலைகள். எந்த ஒரு காரியத்தையுமே ஒருத்தன் புரிந்து கொள்ளுகிறது முதல் நிலையா இருக்கிறது. புரிந்தே கொள்ளாமல் ஒருத்தன் கற்றுக்கொண்டார் என்று சொல்ல முடியுமா? ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறோம். கற்றுக்கொண்டவர்கள் உண்டு. எப்படி? அப்படியே மக்கடிச்சுட்டு போய் எக்ஸாம் கூட எழுதிருவான். ஆனா அவனுக்கு அது புரிந்து இருக்காது. ஆனால் உண்மையிலேயே கற்றுக்கொள்கிறதுனா என்ன? அதை புரிந்து கற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா. அப்ப அ அப்புறம் தேறினவனாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அ ஒரு அதுபோல தான் இந்த வசனமும் கூட எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டபோது, நான் இதை கற்றுக்கொண்டேன் என்று அப்ப நான் சொல்லல. இப்பயும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமும் இது ஆழமும், நீளமும், உயரமும், மகத்துவமும் உள்ள வார்த்தையா இருக்கிறது. வேதத்தில எல்லா வசனங்களும் அப்படி இருந்தாலும், என்னுடைய தனிப்பட்ட சாட்சியில இருந்தே கர்த்தருக்குள்ள அவரை மகிமைப்படுத்துகிற விதத்துல அவருடைய கிருபை நிமித்தமாய் நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அதனாலதான் அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பைபிள் ஸ்டடியில கூட நான் சில சமயத்துல இதை நான் பார்த்திருப்போம் என்று தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஞாபகம் இல்ல. ஆனா ஒருவேளை நம்ம பார்த்திருக்க கூடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை எனக்கு அறிவிக்கப்பட்ட போது கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அப்படியே ஒரு இருதயம் அது ஒரு அதனுடைய ஒரு மன ரம்மியமா அது என்னன்னு சொல்வது என்று தெரியல. அது ஒரு வித்தியாசமா இருந்தது. ஒரு பூரிப்பான ஒரு அனுபவமா இருந்தது. அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. ரொம்ப அது சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. சாங் ஆஃப் சாலமோன். உன்னத பாட்டு. ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம். 2nd chapter. 14th verse. 14ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தைகள் வெறும் மொழியின் பிரகாரமாக அல்லது எழுத்தின் பிரகாரமாகவே எவ்வளவோ வார்த்தைகளுக்கு மேல ஒரு மேன்மையுள்ள வார்த்தைகளாகத்தான் இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவோ கவிதைகள், கவிஞர்கள்லாம் பாடியிருந்தாலும் அதையெல்லாம் மிஞ்சுகிற வகையில வெறும் எழுத்தின் பிரகாரமாகவே அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அதனுடைய உரை, அதனுடைய நடை, அதனுடைய வர்ணனை, அதுல இருக்கிற ஒரு அன்பின் ஒரு ஒரு கவர்ந்து கொள்ளுகிற தன்மை, இதெல்லாம் பார்க்கிற போது அவ்வளவு அதிகமா இன்டென்ஸா இருக்கு. அல்லேலூயா. மேபி நம்ம இந்த நாட்களில மொழி வளம் மனிதர்களுக்கு பொதுவாக கொஞ்சம் குறைந்து இருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கிறப்ப நமக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கவிஞர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சிந்தனையாளர்கள் இவர்களிடத்துல எல்லாம் இதை போய் கொடுத்தா அவர்கள் என்ன ஒப்புக்கொள்வார்கள்? ஆமா, இது உண்மையாகவே எப்படி இருக்கு? கொஞ்சம் அதனுடைய தன்மையே எப்படி இருக்கு? இந்த வார்த்தைகளுடைய பிரயோஜனமே எப்படி இருக்குன்னா, அது எப்படி அது 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 படுத்தப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள் என்றால், அது எளிதாக ஒரு மனிதனுடைய மனதை அது கவர்ந்து கொள்ளத்தக்கதான அல்லது அவனதை ரசிக்கத்தக்கதான அதில் இருக்கிறதான ஒரு தன்மையை ருசித்து மகிழ்கிற அனுபவத்துல அது இருக்கிறது என்றுதான் சொல்வார்கள். அல்லேலூயா. ஆனால் அதையும் தாண்டி இதுல ஆவிக்குரிய தன்மை என்கிற
ஒரு கண்ணோட்டத்துல விசுவாசிகளாகிய நாம் இதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேத வசனங்கள் நம்மை அப்படியே நடத்தி கொண்டு போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மை ஈர்த்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நம்மை நடத்தி செல்லுகிறதாகவும் வேத வசனங்கள் இருக்கிறது. ஆமென். ஜீவ வார்த்தைகளாகவும் அது இருக்கிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் என்பது ஏதோ எழுத்தின் பிரகாரமாய் நாம் ரசித்து செல்வதற்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. ஆனால் நம்மை அந்த சத்திய வசனங்கள் இழுத்து கொள்ளுகிறது மாத்திரமில்லாமல் நம்மை அழைத்து செல்லுகிறதாகவும் நம்மை நடத்தி செல்லுகிறதாகவும் வெற்றி சிறக்க செய்கிறதாகவும் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய சத்தியத்தின் காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளுகிற போது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நடத்துதலோடு, அவருடைய துணையோடு, அவருடைய ஒரு நம்ம கைகளை பிடித்து அவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற போது நம்மை அது என்ன செய்கிறது? நமக்கு நித்திய காலங்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை ஈர்த்து கொள்ளத்தக்கதான, கவர்ந்து கொள்ளத்தக்கதான, நடத்தி செல்லத்தக்கதான ஒரு ஒரு வல்லமை உடையதா இந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புகளிலும் பாருங்க, அதனுடைய ஒரு வர்ணனைகள் நிறைந்ததான வார்த்தைகள். ஒரு கண்மலை என்று பார்க்கிற போது, ஒரு ஹில்லி ஒரு ஏரியா, அதுல பார்க்கிற போது மலை அப்படியே வழுவழுன்னு அப்படியே ஸ்மூதா கீழ இருந்து மேல பூசினாது மாதிரி இருக்காது. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? வளைவு நெளிவுகளோடு இருக்கும், ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். நடுவுல பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? வெடிப்புகள் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வெடிப்புகள் உள்ள ஒரு அனுபவம். இதே உன்னத பாட்டுல தான் மாதுளையை குறித்து ஒரு வர்ணனை இருக்கு. உன் கன்னங்கள் வெடித்த மாதுளையை போல இருக்கிறது அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் வெடித்த அப்படின்னா வெடிப்புகள் என்று சொல்லுகிற போது அங்கங்க ஒரு சின்ன சின்ன பிளவுகள், அப்படியே அது ஒரு செழிப்பாய் அது வெடித்த ஒரு தன்மை போல இருக்கு. கண்மலையின் வெடிப்புகளிலும் ஒரு கண்மலை இருக்கிறது, அதற்குள்ளே வெடிப்புகள் இருக்கிறது. நமக்கு இதை வாசிக்கிற போதே நமக்கு தெரியும், இது கண்மலை, கிறிஸ்துவே கண்மலை என்கிற வசனம் உண்டு புதிய ஏற்பாட்டுல. அப்ப கண்மலையின் வெடிப்புகள் என்றால் நமக்கு வியாக்கானம் பண்ணவே அவசியம் இல்லை, நமக்கே தெரிஞ்சிடும் என்ன இது. இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே பட்ட காயங்களை குறிக்கிறது என்பது இங்கே வெளிச்சமாய் இருக்கிறது. பாருங்க, புதிய ஏற்பாடு எழுதப்படலைன்னா இது இன்னும் மறைபொருள் தான். புதிய ஏற்பாட்டிலே கண்மலை யார் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படலைன்னா, இயேசு கிறிஸ்து காயம்பட்டு நமக்காய் மரித்தார் என்கிற அந்த சுவிசேஷ நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்படலைன்னா, நமக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது வெறும் இது ஒரு அழகான கவிதை என்றுதான் சொல்லி சென்று இருப்போம். இதனுடைய மறைபொருள், இதில் இருக்கிற வெளிப்பாடு என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனா இப்ப சுவிசேஷ சத்தியத்தை அறிந்த எல்லோருக்கும் இதை வாசிக்கிற போது என்ன தெரியும்? கண்மலையின் வெடிப்புகளிலும் என்று சொல்லுகிற போது கிறிஸ்து இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அவர் சரீரத்திலே உண்டான காயங்களுடைய வெடிப்புகள். அல்லேலூயா. அதுல நம்மளுடைய நம்மேல் வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அவருடைய சரீரத்திலே உண்டான வெடிப்புகள். அல்லேலூயா. நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம், எப்படி நமக்கு சரீரத்திலே சுகம் உண்டாகிறது, எப்படி நம்மளுடைய வியாதிகளிலே இருந்து நமக்கு விடுதலை உண்டாகிறது, எப்படி நாம் நோய்கள் இல்லாமல் விடுதலையோடு காணப்படுகிறோம், அல்லது நோய்கள் வந்தாலும் நமக்கு சுகம் உண்டாகிறது, எப்படி நாம் எவ்வளவு சரீரத்திலே அசௌகரியங்கள் இருந்தாலும் அதை மேற்கொண்டு ஜீவிக்கிறோம் என்று பார்க்கிற போது வசனம் கற்றுக் கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாம் சுகமடைகிறோம். அப்படியானால் கண்மலையின் வெடிப்புகளிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப எந்த விதமான கிருமிகளும், எந்த விதமான நாசமோசங்களும், வாதைகளும் நம்ம சரீரத்திற்கு விரோதமாய் எழும்பி வருகிற போதிலும், கண்மலையின் வெடிப்புகளிலே நாம் காணப்படுகிற போது நாம் ஜீவனுள்ளவர்களாய், ஜீவிக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவன் மறைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சிலர் பேர் கேட்பாங்க, அப்ப விசுவாசிலாம் செத்து போயிடுறானே, அதெல்லாம் என்ன சொல்றீங்க?
வியாதிப்பட்டு செத்துறானே அப்படின்னு சொல்லும்போது உயிர் பிரிந்தது என்று வேணா சொல்லலாமே தவிர அவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் என்றென்றைக்கும் அது மறைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அது காணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். சில காலங்கள் வருகிற போது அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அப்படி சம்பவங்கள் இருந்தாலும் கூட அவன் இரண்டாம் மரணத்தினால அவன் அவன் அனுமதிக்கப்படுகிறது இல்லை. அவன் அதற்குள்ளே அனுமதிக்கப்படுகிறது இல்லை. அவன் நித்திய ஜீவ காலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையிலே மகிழ்ச்சியாய் பூரண சமாதானத்தின் நிச்சயத்துடனே அவன் எப்போதும் காணப்படுகிறான். அப்ப கன்மலையின் வெடிப்புகளிலே இருக்கிற விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும். நமக்கு என்ன உண்டு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட் we have divine healing. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஹல்லேலூயா அற்புத சுகம் உண்டு. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்திற்குள்ளே அற்புத சுகம் உண்டு. இயேசுவின் தழும்புகளாலே நாம் சுகமடையும்படி கிறிஸ்துவுக்குள்ளே அவருக்கு சித்தம் உண்டு. தேவனுக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப பலவீனப்படுகிற போது, வியாதிப்படுகிற போது, நோய்வார்ப்படுகிற போது நமக்கு தெரியணும், இயேசு நம்முடைய நோய்களை சுகமாக்க வல்லமையுள்ளவர். கண்மலையின் வெடிப்புகளிலே நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு தெரியணும், நம்மளுடைய வியாதிக்கு சுகம் அவகாசமாய் நமக்கு இந்த கண்மலையின் வெடிப்புகளிலே இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் பலவீனங்களிலே இருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோய்களிலிருந்து, வியாதி வருத்தங்களிலே இருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. கண்மலையின் வெடிப்புகளிலே அதனுடைய ரகசியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுக்கு சுகம் உண்டாக வேண்டுமானால் அவன் புறாவை போல பறந்து வந்து கண்மலையின் வெடிப்புகளிலே காணப்பட வேண்டாம். அதிலே அவன் காத்திருக்கிற போது கண்மலையின் வெடிப்புகளிலே அவனுக்கு பூரண சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா, அற்புத சுகம் அவனுடைய சரீரத்திலே வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புகள் என்பது நம்ம சரீரத்துல ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரத்தக்கதான வல்லமையுள்ள ஒரு ஸ்தலமா இருக்கிறது. ஹல்லேலூயா, thank you Jesus, glory to God, praise the Lord. சரீரத்துக்கு மாத்திரமல்ல, sometimes we need a healing for our minds. We have come across several traumatic conditions. பவுலை போய் கேட்டா அவன் சொல்லுவான், புதிய ஏற்பாட்டிலே பவுலுடைய நிலைமையை கேட்டா அவன் சொல்லுவான், I came through several traumatic experiences. அவனுக்குள்ளே அவன் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய அனுபவங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? பயங்கரமான அனுபவங்கள். ஏனென்றால் அவன் பயங்கரமான குழிகளிலே போடப்பட்டவன். அவனை சாட்டையாலே அடித்திருக்கிறார்கள். அவன் செத்தவன் போல் அவன் விழுந்து கிடந்தவன். அவனை அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்திருக்கிறார்கள். ஆனாலும் எல்லா தீமை நின்றும் கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை விடுவித்தார் என்று பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுடைய பலவீனங்களிலே அவனுக்கு பலமாய் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி அவனால சொல்ல முடிகிறது? எப்படி அவனுக்கு அப்பப்ப அவனுக்கு எவ்வளவோ சோர்வுகள் உண்டானாலும் மன ரம்யம் உண்டாகிறது என்றால் அவன் கண்மலையின் வெடிப்புகளிலே இருந்து பழகினவன். அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்டதான ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தபடினால அவன் மனம் ரம்யமா இருந்தது. அல்லேலூயா, அவன் கால்கள் சங்கிலிகளாலே கட்டப்பட்டு இருந்தாலும் அவனுடைய கைகள் கர்த்தரை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கைகள் விடுதலையோடு இருந்தது. அல்லேலூயா, கண்மலையின் வெடிப்புகளிலே இருந்தான். சிறைச்சாலையிலே அவன் சரீரம் இருந்தாலும் அவன் பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற போது கர்த்தர் அவனை எப்படி கண்டார் தெரியுமா? அவன் கண்மலையின் வெடிப்புகளிலே இருப்பது போலவே கண்டார். ஹல்லேலூயா, கண்மலையின் வெடிப்புகளிலே இருக்கிற போது எத்தனை சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டவனா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பலவீனப்பட்டு இருந்தாலும் சரிதான், எத்தனை துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாலும் சரிதான், எவ்வளவு வியாதிப்பட்டிருந்தாலும் சரிதான், அவனுக்குள்ளே ஒரு சுகம், ஒரு மன ரம்யமான ஒரு உணர்வு உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அவனுக்குள்ளே அவனுடைய ஆவியில ஒரு அற்புத சுகத்தின் உணர்வுகள் உண்டாகி கொண்டே இருக்கும். மன ரம்யமான ஒரு அனுபவம் உண்டாகி கொண்டே இருக்கும். Praise the Lord, hallelujah, glory to God,
தேங்க்யூ ஜீசஸ். கண்மலையின் வெடிப்புகளிலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, சிகரங்களின் மறைவிடங்களிலே தங்குகிற என் புறாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிகரங்களின் மறைவிடங்கள் என்று சொல்லப்படுகிற போது, பிரைஸ் தி லார்ட், சிகரங்கள் என்றால் என்ன? உயரமானவைகள். சிகரங்கள் என்றால் என்ன? உன்னதமானவைகள், மகத்துவமானவைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ உன்னதமானவைகளை தீழ்ப்பானதிலிருந்து பிரித்தெடுக்க பழகி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்போதும் மனுஷனுக்கு வருகிறதான சுபாவத்தின்படி இருக்கிறது என்பது என்ன தெரியுமா? பள்ளத்தாக்கின் அனுபவம், வனாந்திரத்தின் அனுபவம், சிகரங்களின் அனுபவம் என்று வருகிற போது அது மேலான அனுபவம். ஹல்லேலூயா, அது உன்னதமான அனுபவம், அது மகத்துவமான அனுபவம். ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா, praise the Lord. பழிக்கு பழி என்று நினைக்கிற போது அது வனாந்திரத்தின் அனுபவம். ஆனால் மன்னிப்பு என்று வருகிற போது அது சிகரங்களின் அனுபவம். ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா, thank you Jesus. ஒரு ஒப்புரவாகுதலின் ஒரு காரியம் என்பது சிகரங்களின் அனுபவம். கசப்பு என்பது ஒரு வனாந்திரத்தின் பள்ளத்தாக்கின் அனுபவம். ஆனால் மதுரம் என்பது சிகரங்களின் அனுபவம். ஹல்லேலூயா, praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ளே சிகரங்களின் அனுபவங்களிலே கடந்து வந்திருக்கிற போது, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு சமாதானம் வருந்தினவர்களாய் காணப்படுகிறது. சிகரங்களின் அனுபவமாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கிறவர்களும் கூட சொல்லுவார்கள், அவனுக்கு பெரிய மனசு என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. யாருக்கு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய மனசுன்னு. அவன் தாராளமாய் இருக்கிறவன். அவனை எவ்வளவு அவனை துன்பப்படுத்தினாலும் அவன் மீண்டும் என்ன செய்தான் தெரியுமா? அவன் மன்னிக்கிறான், அவன் ஏற்றுக்கொள்கிறான், அவன் உதவி செய்கிறான், அவன் தர்மம் செய்கிறான், அவன் ஏழைகளையும் தரித்திரர்களையும் அவனுக்கு விரோதித்தவர்களுக்கும் அவன் நன்மை செய்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிற போது அவனை ஒரு உயர்ந்த மனுஷன் என்று சொல்வார்கள். சிகரங்களோடு ஒப்பிடுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என்று சொல்லப்படுகிற போது இயேசு கிறிஸ்து எல்லோரையும் மன்னித்தவராய் சிலுவையிலே அவர் மரித்தார். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உண்டு என்பதுதான் சுவிசேஷம். அப்படி ஆகிற போது சிகரங்களின் மறைவிடங்கள் என்று சொல்லுகிற போது இயேசுவுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தையோடு காணப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. மகத்துவமான ஒரு நினைவுகள் உள்ள ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா, glory to God. சத்ருவையும் நேசியுங்கள், சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கள் என்று இயேசு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு அனுபவம் தான் சிகரங்களின் அனுபவம். praise the Lord. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? The doctrine of Christ எப்படிப்பட்டது தெரியுமா? அது சிகரங்களின் அனுபவமாக இருக்கிறது. அதனாலே தான் ஒரு சிகரத்தில இருந்து மத்தேயு 5:6 அதிகாரத்தை எல்லாம் வாசிக்கிற போது நமக்கு தெரியும், அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். எதுல இருந்து பண்ணுகிறார் தெரியுமா? ஒரு மலையின் மேல இருந்து பண்ணுகிறார். அது எதற்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது? What it is symbolizing. Hallelujah. It is symbolizing the love of Christ. Hallelujah. The love of God. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிற சில உபதேசங்கள். அதுதான் நம்ம வாசிக்கிறோம், மலை பிரசங்கம் என்று வாசிக்கிறோம். நம்ம ஊர்லயும் கூட சொல்லுவாங்க, காந்தி எல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்டுதான் அவர் என்ன செய்யறாரு, நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றதுக்கு நம்ம கேள்விப்படுகிறோம். வரலாற்றிலே பதிவுபடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சுயசரிதையை எடுத்து பார்த்தால் அவருடைய ஒன்லி இன்ஸ்பிரேஷன் என்று கூட சொல்லலாம். அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். ஏனென்றால் அது ஒரு சிகரங்களின் அனுபவம் உள்ள டாக்டரின் ஆஃப் கிரைஸ்ட் என்று வருகிற போது இட் இஸ் above every other teaching of this world. Hallelujah. Praise the Lord. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருந்த இடத்துல கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார். Hallelujah. Praise the Lord. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், தீமையை நன்மையால் வெல்லு என்கிற காரியங்களை கற்றுத் தருகிற போது அது சிகரங்களின் அனுபவம் உள்ளதாக இருக்கிறது. சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவை என்று சொல்லப்படுகிற போது டாக்டரின் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட ஹல்லேலூயா நம்மை அது குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நமக்கு சுகம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களினாலே
நாம் காப்பாற்றப்படுகிறோம். Praise the Lord. Hallelujah. அப்ப கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று வருகிறது. என் புறாவே என்று சொல்லுகிற போது நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு புறாவின் வடிவத்தில் இறங்கினார் என்று பார்க்கிறோம். என் புறாவே என்று சொல்லப்படுகிற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினாலே அவர் கடந்து வந்திருக்கிறார். நாம் காத்திருந்தவரை பெற்றுக்கொண்டோம் என்கிறபடினாலே நாம் சொல்ல முடியும், கிறிஸ்துவின் சாயல் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God. புறா என்று வருகிற போது ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியினாலே இயங்குகிற போது நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்தவர்கள் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்றுதான் நமக்கு வேதம் கற்றுத் தருகிறது. அப்ப என் புறாவே என்று சொல்லப்படுகிற போது ஆவிக்குரியவனே என்கிற ஒரு அர்த்தம் அதற்கு வருகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை உடையவன் தான் ஆவிக்குரியவன். அப்ப ஆவிக்குரியவனே என்கிறது தான் இந்த இடத்துல என் புறாவே என்று வருகிறது. கண்மலையின் வெடிப்புகளிலும் ஹல்லேலூயா சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. இந்த வார்த்தை தான் நமக்கு நல்லா புரியணும். தங்குகிற என் புறாவே. ஹல்லேலூயா. நாம் எங்கே தங்குகிறோம்? இந்த உலகத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. 1000 நாட்கள் வேறு இடங்களில் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் தங்குகிற ஒரே நாள் மென்மையானது, மகிமையுள்ளது என்று தாவீது சொல்லுகிறானே, சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அதுபோல நாம் தங்குகிற இடம் இப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குமே ஆனால், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்கு சிந்தின ரத்தம், நமக்காய் அவர் பட்ட தழும்புகள், நமக்காய் அவர் மரித்ததான அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை உடையவர்களாய் நாம் இருப்போமே ஆனால், அதோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் அதிலே நிலைக்கிறவர்களாய் நாம் இருப்போமே ஆனால், அவர்களை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லுகிறது, தங்குகிற என் புறாவே. அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புகள் சுவிசேஷ நற்செய்தி, சிகரங்களின் மறைவிடங்கள் நமக்கு என்ன தெரியுமா? அது டாக்டரின் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்துவின் உபதேசம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் உபதேசம், இதிலே நிலைத்திருக்கிற ஒரு ஆவிக்குரியவனை இந்த இடத்துல கர்த்தர் நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இதை வெறும் எழுத்தின் பிரகாரமாக அல்ல, இதை ஆவிக்குரிய ஒரு தன்மையில நாம் ஏற்றுக்கொள்கிற போது இது அருமையான ஒரு காரியமாய் நம்ம மேல இந்த வசனம் கடந்து வரும். ஹல்லேலூயா. இது ஒரு நமக்கு எப்படி ஒரு உணர்வை கொண்டு வரும் தெரியுமா? ஒரு பிளசண்டா நமக்குள்ள இந்த காரியம் பேசும். ஹல்லேலூயா. இது ஒரு ரிஃப்ரெஷிங்கா நம்மளோட இது இடைபடும். ஹல்லேலூயா. மனதில் இருக்கிற பாரம், கவலை, கசப்பு எல்லாம் நீங்க தக்கதான, நீங்க பண்ணுகிறதான ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காட், அதை இந்த வசனங்கள் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த புறாவை பார்த்து, அப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய மனுஷியை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஹல்லேலூயா. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, அதை நான் வாசிக்கிறேன். Praise the Lord. Amen. ரெண்டு கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லோரும் திறந்த முகமாய், பாருங்க, மலையிலிருந்து மோசே இறங்கி வருகிறான். ஆனா அவன் இறங்கி வரும்போது என்ன செய்யறான் தெரியுமா? 13வது வசனத்துல
மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டான் என்று பார்க்கிறோம். இதே அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல மோசே என்ன செய்தான்? பழைய ஏற்பாட்டு காலங்களில முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டான். ஏன் தெரியுமா? அவன் ஒரு மகிமையின் பிரசனத்துல இருந்து வருகிறான். அவனை தூரத்துல இருந்து பார்க்கிறப்ப அவன் முகம் பிரகாசமா இருக்கும். ஏன்னா தேவ பிரசனத்துல இருந்து அவன் வரான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் முகம் என்ன ஆகும் தெரியுமா? வாடத் தொடங்கும். அந்த முகத்துல இருக்கிற அந்த பிரகாசம் குறைய 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 அவனுக்கு இப்ப என்ன ஆயிரும் தெரியுமா? பாருங்க, நல்லா இருக்கிறவன் திடீர்னு அவனுக்கு மூஞ்சில ஏதாவது கொஞ்சம் முகம் நல்லா இருக்கு, முகத்துல ஏதாவது கொஞ்சம் சோர்வு வந்தா யாரையுமே பார்க்க மாட்டான். டயர்டா இருக்குன்னு வீட்லயே இருந்துருவான். அல்லேலூயா! ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு பார்ட்டிக்கோ எங்கேயும் போமாட்டான். ஏன்னா அவன் முகம் டல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம போனோம்னா நமக்கு என்ன ஆயிரும்? ஒரு மாதிரி வெட்கமா அது தோன்றும். பிரைஸ் தி லார்ட். மோசேக்கு அப்படிதான். தேவ பிரசன்னத்தை ஒரு பக்கம் பார்த்து ஜனங்கள் பயப்படுறாங்க அவன் முகத்துல. ஆனால் கொஞ்ச நேரத்துல அந்த முகத்துல இருக்கிற மகிமை கொஞ்சம் குறையுது. அப்ப அவன் அதை வெளியில காண்பித்துக் கொள்ள கூடாதுன்னு என்ன செஞ்சுட்டான்? ஒரு முக்காட போட்டுட்டு வந்துட்டான். அல்லேலூயா! பாருங்க, அதான் வசனத்திலேயே இருக்கு. எப்படி இருக்கு? ஆமென். அ 8வது வசனம். ஒழிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தினுடைய ஊழியம் அது எப்படி இருக்கும்? லீகலிஸ்டிக்கா இருக்கும். இன்னைக்கும் நிறைய ஜனம் அப்படி நியாயப்பிரமாணத்தின் ஊழியங்களை விரும்புவாங்க. இப்ப நியாயப்பிரமாணமே இல்லையே, இப்ப ஏன் அதெல்லாம் விரும்புறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா புதிய ஏற்பாட்டிலேயும் நியாயப்பிரமாண போதகர்கள் இருந்தார்கள் என்றுதான் பவுல் எழுதுறான் கலாத்தியருக்கு எழுதுகிற போது. அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் லீகலிஸ்டிக்கா, லாஃபுல்லா கிருபையின் பிரமாணத்தையே நியாயப்பிரமாணம் போல போதித்துக் கொண்டிருப்பான். ஜனங்களுக்கு கடினமானதை, அவர்கள் சுமக்க கூடாத கடினமான காரியங்களை அறிவித்துக் கொண்டிருப்பான். அப்படி இருக்கிற போது இருதயம் சோர்ந்து போகும். ஒழிந்து போகிற ஒரு மகிமையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். என்னடா இது, கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு விசுவாச உற்சாகமும் வருகிறதே இல்லையே. எது சொன்னாலும் நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது ரைட்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? ஒரு நியாய பிரமாணத்தின் போதனையை கொடுப்பான். அப்படி கொடுக்கிற போது அது ஒழிந்து போகிற மகிமையா இருக்கு. அதுல ஒரு மகிமை இருக்குதான். அப்படியெல்லாம் சொல்லுகிற போது அது மகிமை தான். ஆனா அது ஒழிந்து போகிற மகிமை. அதுல ஒப்புரவாகுதல் இல்ல. ஆனால் 9ஆம் வசனத்துல பார்க்கிற போது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால், அது பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். அந்த ஊழியமே என்னதான்? வர எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்துரும். நீ இப்படி செஞ்சியா இப்படிதான் போவ. நீதியை கொடுக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஊழியம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே சபையின் ஊழியம் எப்படிப்பட்டது? நீதியை கொடுக்கும் ஊழியம். அதுதான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதா இருந்ததானால், நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கிற போது மேலும் 13வது வசனத்திலே, மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்த்தபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. எங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? We do not hide ourselves behind a veil. We express ourselves with all our weakness. We are not acting hypocritically. We are expressing all our weaknesses before you. எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிற போது சொன்னான், என் பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். நியாய பிரமாணத்தின் கண்ணோட்டத்துல பவுல பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் இவன் சொல்றது பார்த்தா, இவன் ஆளை பார்த்தா, இவ்வளவு அவன் பலவீனப்படுறத பார்த்தா, இவ்வளவு அவன் தடுமாறுறத பார்த்தா, இவ்வளவு அவன் கஷ்டப்படுறத பார்த்தா, அவன் என்னதான், அவன் தேவனுடைய தாசனா இருக்க வாய்ப்பில்லையே என்றுதான் நினைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் பவுல் அதற்கு ஒரு நாள் வெட்கப்பட்டதே இல்லை. தனக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் சொன்னான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் ஆவிக்குரிய ஊழியம்னா என்ன தெரியுமா? பலவீனர்களை ஏற்றுக்கொள்வதுதான். அல்லேலூயா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டுகிற ஒரு ஊழியம் தான் ஆவிக்குரிய ஊழியம். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். நீ பலவீனன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறது இல்ல, நீதியை கொடுக்கும்படிக்கு இருக்கிறது தான் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம். அப்ப ஒரு முக்காடு மோசேக்கு இருந்தது. ஆனால் பவுல் சொல்லுகிறான், எங்களுக்கு எந்த முக்காடும் இல்லை. அல்லேலூயா. இதுதான், இப்படிதான் நாங்க. எங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்குதான், உண்மைதான். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் விட்டு போராடி முன்னானவைகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அவைகளை பின்னாக தள்ளி விட்டுட்டு நாங்க முன்பாக செல்லுகிறோமே தவிர we have not yet reached, நாங்கள் இன்னும் அதை அடைந்தாயிற்று என்று சொல்ல முடியல. அல்லேலூயா. நாங்களும் போராடி தான், விசுவாசத்தின் போராட்டத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோமே தவிர ஓடி முடித்து விட்டோம் என்று சொல்லுகிற அளவில் இல்லை. அல்லேலூயா. அப்ப மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆனால் ஆவிக்குரிய ஊழியம் என்பது தன்னுடைய பலவீனங்களோடு தான் நம்ம காண்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம பலவீனங்களை பார்த்து வேற யாராவது இடரல் அடைந்தார்களே ஆனால், கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசின்னு சொல்றான், வசனங்களே பார்க்கறான், தியானிக்கிறான், பாட்டு பாடுறான், ஆராதிக்கிறான், ஆனா எப்படிதான் இருக்கான் அவன்? இன்னும் சரியா இல்லையே. அப்படி நியாயம் இருக்கிற போது அவர்கள் இடரல் அடைந்து போவார்கள். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இப்படிப்பட்டவனுக்கும் தேவன் கிருபை செய்து அவனையும் வழி நடத்தி அவனுக்கும் நீதியை வழங்குகிற ஒரு தேவனா இருக்கிறாரே, அவனையும் கர்த்தர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனுக்கும் சில நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து நல்லொழுக்கமான வழிகளிலே அப்படியே நடத்தி வருகிற எத்தனை பொறுமையுள்ள தேவன் என்று தேவனை மகிமைப்படுத்துவானால் அதுதான் ஆவிக்குரிய ஊழியத்திற்கு அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஒன்று போல ஒரு ரூல் போட்டா அது நியாய பிரமாணம். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரியவன் நிதானித்து அறிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. இவன் நிலைமை என்ன, இவன் பலவீனம் என்ன, இவனுக்கு இருக்கிற போராட்டம் என்ன, அதற்கேற்றபடி அவனை நிதானிக்கிற ஒரு தன்மை உள்ளவன் தான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதற்கு அப்புறம் தான் இந்த வசனம் வருது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் உன்னத பாட்டில 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்டெம்ப்ளேட் மை க்ளோரி. என்னுடைய மகிமையை உன்னுடைய கண்கள் காணட்டும். உன் முகத்தை என் பக்கமாய் நீ திருப்பு. அல்லேலூயா. நீ பலவீனத்துல இருக்கிறதுனாலையும், நீ ஏதோ வெட்கப்பட்டு போயிருவன்றதுனாலையும் நீ தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளாம இருந்திராத. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு இருக்கிற இக்கட்டுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அது உனக்கு தேவனை தரிசிப்பதற்கும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தடையா இருக்கிறது இல்ல. ஏனென்றால் நீ தேவனை பார்க்க பார்க்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பார்க்க தான் என்ன உண்டாகும்? மறுரூபம் உண்டாகும். Things will change. Hallelujah. அப்ப உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி என்பது பாருங்க, முதல்ல கண்மலையின் வெடிப்புகள் என்று வருகிற போது அது சுவிசேஷத்திற்கு அடையாளமாக இருந்தது. சுவிசேஷத்தோட வர்றதுதான் என்னது? சரீர அற்புத சுகம். அல்லேலூயா. சிகரங்களின் மறைவிடங்கள் வருகிற போது அது கர்த்தருக்குள்ளே இருக்கிற உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரியவனுக்கு கர்த்தர் அதை சொல்லி அப்படிதான் அவனை கூப்பிடுறாரு. அதுக்கு அப்புறம் என்ன காண்பிக்கிறாரு? இந்த ஆவிக்குரிய ஊழியத்துல நாம் இணைத்து கொள்ளுகிற காரியத்தை நமக்கு காண்பிக்கிறார். அதான் உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி என்று சொல்லுகிறதற்கு தான் நம்ம 2 கொரிந்தியர்ல என்ன வாசித்தோம்? இந்த ஆவிக்குரிய ஊழியத்தை குறித்து வாசித்தோம். அப்ப சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசத்தை கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் நம்ம எங்கதான் இருக்கணும்? எப்படிப்பட்ட ஜீவியத்திற்கு தான் ஒப்பு கொடுக்கணும்? ஆவிக்குரிய ஊழியங்களுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆவிக்குரிய சபைக்கு தான் நம்மை கீழ்ப்படுத்தணும். அதுதான் உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா ஆவிக்குரிய இந்த சபையில தான் எத்தனை கடிந்து கொள்ளுகிற உபதேசங்கள் வரும், ஆனால் யாரையும் அது புறம்பே தள்ளாது. அல்லேலூயா. எவ்வளவோ கடிந்து கொள்ளுகிற உபதேசம், உட்கார முடியாத சபையில அவ்வளவு கடிந்து கொள்ளுகிறது வந்தாலும் கூட
அது என்ன செய்யும் தெரியுமா? நீதியை வழங்கும், ஆக்கினை தீர்ப்பை வழங்காது. அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதல்லையே 2 விதம் இருக்கு. சிலர் நீதியை வழங்கிக்கிட்டு இருப்பாங்க, அல்லேலூயா, ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்ல ஆவிக்குரிய ஊழியம். அதுல மீட்பை வழங்குகிற, நீதியை வழங்குகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. அதுதான் முக ரூபத்தை எனக்கு காண்பி. பாருங்க எத்தனை காரியங்கள் இதுல இருக்கு. ஒரு சுவிசேஷம், கிறிஸ்துவின் உபதேசம், ஆவிக்குரிய ஊழியம். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமா இருக்கிறது என்றார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆவிக்குரிய அனுபவம், ஜீவியம் அல்லது ஆவிக்குரிய சபை என்று வந்துட்டா என்ன காரியம்? சத்தம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த சத்தம் என்கிற வார்த்தை திருஷ்டாந்தமா இங்கே சொல்லப்பட்டு ஒரு ஈவன் லிட்டரலி தட் ஹேப்பன்ட் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன வசனம்? அப்போஸ்தலர் 2:6. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். இங்கே பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர் மேல, சீஷர்கள் மேல ஊற்றப்பட்ட போது ஒரு பெரிய சத்தம் உண்டானது. அது எதை காண்பிக்கிறது? பெந்தேகோஸ்தே அனுபவத்தை காண்பிக்கிறது. பெண்டிகாஸ்டல் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், அதை அல்லது பெண்டிகாஸ்டல் சர்ச்சினுடைய டாக்டரின். அந்த சத்தம் உண்டான போது, இன்னும் சங்கீதங்களின் புத்தகம் 118ல நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்றால், உன் முகரூபத்தை எனக்கு காண்பினா, ஆவிக்குரிய ஊழியங்களோடு நாம் இணைந்து கொள்கிறதை அது காண்பிக்கிறது. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்றால், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது என்றால், இந்த ஆவிக்குரிய சபையில நாம் இணைந்து கொண்டது மாத்திரமல்ல, அதிலே நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. We will have to grow in the Pentecostal church, in the spiritual life. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற போது நமக்குள்ளே உண்டாகிற, சபையிலே உண்டாகிற அந்த அபிஷேகத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவ சபையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற போது, அல்லது தேவ பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற போது, அந்த துதித்தலின் சத்தம், அந்த ஆராதனையின் ஆர்ப்பரிப்பின் சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு இன்பமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த சத்தத்தில அவர் இன்பமாய் இருக்கிறார், அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. அப்படி நாம் இணைந்து இருக்கிற போது நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்று. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவனை கர்த்தர் அப்படியாய் வர்ணித்து ரசித்து அவனை அல்லேலூயா தன்னிடமாய் கவர்ந்து கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மை நடத்தி செல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. praise the Lord. அல்லேலூயா. thank you Jesus. glory to God. ஒரு நிமிஷம் எல்லோரும் கண்களை மூடி, சமயமானது, நான் எப்படியாவது ஒவ்வொரு வாரமும் 9 மணிக்கு முடிக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்கு. பாப்போம், ஆவியானவருடைய உதவியோடு நாம் நேரங்களுக்கும் கரெக்டா நம்ம இடம் கொடுத்து நம்ம கடந்து வருவோம். ஆனாலும் இந்த ராத்திரியில ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் praise the Lord. அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. ஆனால் அது அழகாய் வகுத்து ஆவியானவர் நமக்கு இன்று பகுத்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புகள் என்று பார்க்கிற போது சுவிசேஷத்தின் ஒரு பலன். அல்லேலூயா. அது சரீரத்தின் சுகம், ஜீவனுக்கு பலன். அல்லேலூயா. praise the Lord. அற்புத சுகம் கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம். அல்லேலூயா. சிகரங்களின் மறைவிடங்கள் என்று பார்க்கிற போது உன்னதமான கிறிஸ்துவின் உபதேசங்கள், பாவிக்கு இறங்குகிறதான அவருடைய இருதயம். அல்லேலூயா. இரக்கங்களில் ஐஸ்வர்யம் மிக்கவரான இயேசு கிறிஸ்துவின் அந்த இருதயம், சிந்தை. அல்லேலூயா. நாம் இதை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நமக்கு கர்த்தர் அடுத்து வைத்திருக்கிற நடத்துதல் என்ன? ஒரு ஆவிக்குரிய சபையில நியாயப்பிரமாணத்தின்படி மோசே அவன் முகத்தை முக்காட்டு போட்டுக் கொண்டான். ஆவிக்குரியவன் திறந்த முகமாய்
தேவனை, கிறிஸ்துவை தரிசிக்கும்படி, அவருடைய மகிமையை தரிசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஊழியங்கள், அதுல ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு என்ன அர்த்தம்? தேவ சபையிலே அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். முக ரூபத்தை எனக்கு காண்பி, மகிமையின் மேல் மகிமை அடையும்படிக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Praise the Lord. ஆவிக்குரிய ஜீவியம் நமக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது. Glory to God. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது அபிஷேக மழை முன்மாறியும் பின்மாறியும் பொழிந்தருளப்பட்டது. எப்படி இருக்கும்? மழை முன்மாறி பின்மாறி இரண்டும் பொழியுகிற போது சத்தம் உண்டா. அல்லேலூயா. அந்நிய பாஷைகளிலே ஜனங்கள் பேசுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், தேவனோடு ரகசியங்களை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். ஒரே கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அல்லேலூயா. ஜெய துனி உண்டாகிறது. உரபல ரிபல ரூப தீபரா துனதி அந்தராதனஷ்யா ஜூடதிடதன திராதனஷ்யா. Glory to God. Praise, praise, praise. அல்லேலூயா. இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. உரபல ரிபல துரபௌதனதியா. Glory to God. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, ஜெயதொனியோடு, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு, அபிஷேகத்தினுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். Glory to God. Praise you Lord. அந்த முன்மாறியும் பின்மாறியும் பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்தில் இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற போது சத்தம் இன்பமும். Praise the Lord. Hallelujah. அப்படிப்பட்ட சபைகள் சின்ன சபையா இருந்தாலும், 2-3 பேர் இருந்தாலும் அங்கே உண்டாகிற அப்படிப்பட்ட குடும்பங்கள் சாதாரண குடும்பமாய், அற்பமாய் ஜனங்களால் எண்ணப்பட்ட குடும்பங்களாக இருந்தாலும், வசனம் சொல்லுகிறது அப்படி ஆராதிக்கிற குடும்பங்களிலே அந்த சத்தம் கர்த்தருக்கு இன்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில அநேக சத்தம் இருக்கு. கர்த்தருக்கு வேற சத்தங்கள் எல்லாம் பிடிக்கல, இன்பமா இல்ல. ஆனால் தம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்துல நிரம்பி தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற அந்த சத்தம் கர்த்தருக்கு இன்பமா இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஊழியத்தோடு இணைந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளுடைய சத்தம் இன்பமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தம் இன்பமா இருக்கிறது, உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது. Glory to God. Hallelujah. Praise the Lord. திறந்த முகமாய் ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தன்னை ஒப்படைத்த ஜனங்களுடைய முகம் அது அழகுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து அழகாய் இருக்கிறது என்று சொல்ல அவருக்கு என்ன அவசியம்? ஹல்லேலூயா. Praise the Lord. அவர் பூரண அழகுள்ளவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. வெண்மையும் சிவப்புமானவர், வெண் வஸ்திரம் தரித்தவர். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. அக்கினிமயமான கண்களை உடையவர். Glory to Jesus. Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. அவர் ஒரு மனுஷனை பார்த்து, அவனுடைய முகத்தை பார்த்து, உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்று சொல்ல வேண்டுமே. ஆனால் ஹல்லேலூயா, அதற்கு என்ன அவசியம்? ஆனால் இயேசு நம்மை கண்டு நம்மை நோக்கி அப்படியே இடைபடுகிறார். இந்த ராத்திரியிலேயும் இந்த வசனம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நம்ம ஆத்மார்த்தமாய் கர்த்தர் நம்மோடு அவர் கடத்தினதான் இந்த சத்திய வசனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.